ராகவேந்திர ரக்ஷமாம் ராகவேந்திர பாஹிமாம். ராகவேந்திர சுவாமியினுடைய வழிபாடு முறைகள். அப்படி அந்த ராகவேந்திர சுவாமிகளினுடைய நாமங்களை எல்லாம் நம்ம தரிசனம் பண்ண பிறகு இந்த பிருந்தாவனத்தை நம்ம பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். பிரதட்சிணம் பண்ணுறதுன்றது அவருடைய ஸ்தோத்திர சொல்லுவாங்க, யதாசக்தி பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய யதாசக்திக்கு தகுந்தாற் போல் நம்ம பிரதட்சிணம் பண்ணலாம். ஒரு பிரதட்சிணமாக இருந்தாலும் சரி, மூணு பிரதட்சிணம் பண்ணாலும் சரி, 5 பிரதட்சிணம், 7 பிரதட்சிணம், 12, ஒரு சிலர் 18 பண்ணுவா, ஒரு சிலர் 21 பண்ணுவா, 108 பிரதட்சிணம்ன்றது இருக்குது. குருமார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு நமக்கு அவர் தான் குரு. அப்படி குருவாக இருக்கக்கூடிய அவரிடத்துல போய் நம்ம பிரதட்சிணம் பண்ணும் பொழுது கொஞ்சம் நம்மளை உடலை வருத்தின்ட்டு நாம் செய்கிற பிரதட்சிணத்தினால அவர்கிட்ட நமக்கு உண்டான அந்த கோரிக்கைகள் என்ன இருக்கோ அதை நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சரணாகதம்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை போய் பிடிக்கிறதுனால தான் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறுறது. பிரதட்சிணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஒரு சிலர் சேவை மாதிரி பண்ணுவா, 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள், 12 நாள் அப்படின்வா, 12 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராகவேந்திர சுவாமிகளே 12 நாள் பயோவிரதம் பண்ணி தான் பிறந்தார். அந்த மாதிரி செய்யறதுக்கு நாம பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். 3 நாள் இப்போ நம்ம சேவை பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அந்த சேவைக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அது தனியாக ஒரு இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ராகவேந்தருடைய சேவையை நாம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி பிரதட்சிணம் பண்ணும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, எத்தனை பிரதட்சிணம் பண்ணாலும் சரி கொஞ்சம் நிதானமாக நம்ம பண்ணலாம். பிரதட்சிணம் பண்ணுறச்ச ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ராகவேந்திர ரக்ஷமாம் ராகவேந்திர பாஹிமாம் சொல்லலாம். ராகவேந்திர சுவாமிகளுடைய ஸ்தோத்திரம் தெரிஞ்சு அதை சொல்லிட்டு பண்ணலாம். பிரதட்சிணம் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் வச்சுக்கணும், அந்த பிருந்தாவனத்துக்குள்ளார ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார். அதை விட மிகவும் சிறப்பு, அந்த பிருந்தாவனத்துக்குள்ளார எல்லா தெய்வங்களும் இருக்கு அப்படின்னு அவன் ஸ்மரணம் பண்ணணும். அதுதான் ரொம்ப விசேஷமாங்க. நாம ஏதோ போறோம், அங்க இருக்கிறோம், அவரை பார்க்கிறோம்னா அவரை தான் பார்த்துட்டு வருவோம். நாம பார்க்க வேண்டிய எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா எவ்வளவு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? நம்மளுடைய வேலைகள் எவ்வளவு சுலபமாகிறது. அப்படி அந்த பிருந்தாவனத்துக்குள்ளார ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார். அவருள்ள வாயு பகவான், மத்வாச்சாரியார், ஹனுமர், பீமர் இருக்கார். விசேஷமாக ராமகிருஷ்ண வேதவியாசர் இருக்கார், நரசிம்மர் இருக்கார், அஹயக்ரீவர் இருக்கார். எல்லா தெய்வங்களும் பகவான் எடுத்த அவதாரங்கள் எல்லாம் அந்த பிருந்தாவனத்துக்குள்ளார சாநித்தியம் கொண்டு இருக்காங்க. அப்படி நினைச்சுட்டு நம்ம பிரதட்சிணம் பண்ணணும். பிரதட்சிணம் பண்ணும்பொழுது யார்கிட்டையும் பேசாம நம்மளுடைய இந்த மந்திரங்களை சொல்லிட்டு பண்ணணும். ராகவேந்திர ரக்ஷமாம் ராகவேந்திர பாஹிமாம், ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா. இப்படி சொல்லிட்டு நம்ம பிரதட்சிணம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். இந்த பிரதட்சிணம் பண்றதுல என்னுடைய அனுபவத்தில், அபிப்பிராயத்தில் சொல்றேன், மாதத்திற்கு ஒரே ஒரு நாளாவது ஏதாவது ஒரு விடுமுறை நாட்கள்ல போய் ஒரு 108 பிரதட்சிணம் பண்ணிடணும் சுவாமி. சாதாரண நாளும் தினமும் போறோம் சுவாமி, ராகவேந்திர சுவாமி மேல அலாத்தியான பிரியம், எங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கு, அதனால நாங்க தினமும் ராயரை சேவிக்கிறோம். சந்தோஷமா சேவிங்கோ, தினமும் சேவிங்கோ, க்ஷணம் சேவிங்க. ஒரு நொடியும் அவரை நினைச்சுட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம் தான். அதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வரும். அவர் இடத்துல அப்படியே பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவருடைய அழகு எல்லா பக்கமும் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்று பெரிய தவறு என்ன செய்யறோம்னாக்கா, ராகவேந்திர சுவாமிகள்னாக்கா இந்த பிருந்தாவனத்துல முன்பகுதியில இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துல 4 பகுதியிலுமே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். எந்த பக்கம் போய் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய முன்பிம்பத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். எல்லா கோயிலுக்கு நம்ம போறோம்னாக்கா பிரதட்சிணம் பண்ணிட்டு பின்னாடி போட உடனே கருவறைக்கு பின்னாடி எல்லா செவத்துல போய் பார்த்தோன்னாக்கா எல்லாம் தலையில முட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா சுவாமியினுடைய பின் பாகம் அது அப்படின்ட்டு. நீங்க எங்க போறீங்களோ அங்க அவர் திரும்பி நின்னுக்கு வரவர் எல்லா பக்கமும் இருப்பார். ராகவேந்திர சுவாமிகளுடைய விசேஷமே அதுதான். இப்பயும் நமக்கு அந்த மந்திராலயத்துல அந்த மத்தியாராதனை பிருந்தாவனமான நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 பக்கமும் சுவாமியினுடைய உருவத்தை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். அது அப்போ என்ன உங்களுக்கு சூக்ஷ்மா சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிருந்தாவனத்தில் ஒரு பக்கம்தான் ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறாருன்றது இல்லை, 4 பக்கமும் இருக்கிறார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் நாம் அங்கே பிரதட்சிணம் பண்ணும் பொழுது நமக்கு வரணும். அதுதான் விசேஷம்.
இந்த ஞானம் நமக்கு அங்கே போய் பிரதட்சிணம் பண்ணும் பொழுது நமக்கு வரணும். மந்திராலயத்தில் உள் பிரகாரத்தில் போய் நம்ம பார்த்தோன்னாக்கா ஜன்னல் மாதிரி தான் 4 பக்கமும் வச்சுருப்பாங்க. நடுவில் செவுரு வச்சு மேலே ஜன்னல் இருக்காது, ஃபுல்லாக ஜன்னலாக தான் இருக்கும். 4 பக்கமும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ராகவேந்திர சுவாமிகள் எல்லா இடத்துலையுமே பிருந்தாவனத்துக்குள்ளார சர்வவியாபியாகித்தானே இருக்கிறார் அவர். அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகளை நம்ம பிரதட்சிணம் பண்ணுறது வந்து விசேஷமாக பண்ணணும். அதில் மாதத்துக்கு ஒரு முறை 108 பிரதட்சிணம் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாதான் அனுக்கிரகம் பண்ணுவாரா அப்படின்றது இல்லை. சுவாமி எனக்கு ரொம்ப கால்வலி சுவாமின்னு, ரொம்ப கால்வலி இருக்கிறவங்க நீங்கள் பிரதட்சிணம் பண்ணுங்க, உங்களுக்கு கால்வலிலாம் சரியாயிடும். இந்த வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல ராகவேந்திர சுவாமியின் இடத்துல விசேஷம் என்னன்னா அதுதான் விசேஷம். ஒரு இடத்துல ரொம்ப கால்வலி சுவாமி பண்ணுங்க, சுவாமி ரொம்ப தலைவலி எனக்கு அப்படின்னு சொல்லுங்க, 108 நமஸ்காரம் பண்ணுங்க, சுவாமி முன்னாடி விழுந்து எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணுங்க, தலைவலி சரியாயிடும். சரி பண்ணி கொடுப்பார் அவரு. பிரத்யக்ஷம், கலியுகம், காமதேனு அவரு, கற்பக விருட்சம் அவரு. அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் வந்து இவ்வளவு தூரம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறாருன்னு சொன்னா அவர் தயாராக இருக்கிறார். அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நாம இன்னும் நம்மளை தயார்படுத்திக்கல. போறோம் ராகவேந்திர சுவாமிகள் இடத்துல போறோம், நமஸ்காரம் பண்றோம், அங்க இருக்கிற 2 பேர்கிட்ட பேசிட்டு வந்துட்டே இருக்கோம். அப்படி செய்யாம இந்த மாதிரி முறையில நீங்க வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயம், நாம பிருந்தாவனத்துக்கு போகிறது நமக்காகத்தான் நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம அங்க போய் உங்களால முடிஞ்ச பிரதட்சிணம் பண்ணுங்க. பிரதட்சிணம் பண்ணோன்னாக்கா நம்மளுடைய என்ன கோரிக்கை இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அந்த வழிபாட்டு முறையில் இன்னும் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு விசேஷமாக அடுத்த இதில் சொல்கிறேன். ராகவேந்திர ரக்ஷமாம், ராகவேந்திர பாகிமாம்.